கருக திருவிழமோ என்று பாரதி வ.உ. சிதம்பரனார் அவர்கள் சிறைப்பட்டு செக்கெழுந்த பொழுது பாடினார். அந்த சுதந்திர பயிரை நாங்கள் கண்ணீரால் காத்தோம் என்று பாரதி பாடி அந்த வரிகளை எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாங்கள் கண்ணீரை மட்டுமல்ல செந்நீரையும் எங்களின் அதி உயர்ந்த பெரிய தியாகங்களையும் நாங்கள் விட்டு வளர்த்திட்ட இந்த சுதந்திர பயிரை காத்திட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய உண்மையான கணக்கெடுப்பின்படி 1400க்கும் மேற்பட்ட தமிழ் உயிர்கள் முள்ளிவாய்க்காலிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றன. இவர்களுடைய இந்த படுகொலை உலக வரலாற்றிலே எங்கும் நடக்காத வகையிலே ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளே நடந்தேறிய இந்த மிகப்பெரிய இரத்த களரி அல்லது ஒரு ஊழி தாண்டுவம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு முடிவடைந்த பொழுது நாங்கள் எல்லாம் எங்களுடைய சோகத்தை வெளியிட வார்த்தைகள் இல்லாமல் அடங்கி கிடந்தோம். ஓ என்று கத்துவதை விட எங்களுக்கு வேறு ஒரு வழியும் இல்லையா என்று நாங்கள் ஏங்கி தவித்திட்டோம். காலம் மெல்ல கரை புரண்டது. உலகத்தினுடைய கண்கள் இலங்கையை நோக்கி குவிந்தது. ஆகுதிகள் ஆகிவிட்ட எங்களுடைய இந்த உடன்பிறப்புகள் செய்த மிகப்பெரிய தியாகம் உலகத்தினுடைய கண்ணை திறந்தது. ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாட்டின் அக்கறையோடு செயற்படத் தொடங்கியது. இதன் காரணமாக இப்பொழுது பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இன்றைய நிலையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு முக்கிய பொறுப்பை இலங்கை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டு செயற்படுகின்ற அளவுக்கு எங்களுடைய இந்த உடன்பிறப்புகளுடைய தியாகம் அமைந்திருக்கின்றது என்ற நிகழ்வினை நாங்கள் எங்களுடைய மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். இத்தனைக்கும் இடையிலே இந்த தியாகங்களினுடைய வெகுமதி நாம் இதுவரையிலே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நாட்டுக்கான புதிய அரசியல் அமைப்பொன்றை ஆக்குகின்ற செயற்பாடாகும். அரசியல் அமைப்பு ஒன்றை ஆக்குகின்ற செயற்பாடு என்பது மிக சாதாரணமான ஒரு அடைவு என்று நாங்கள் கருதிவிட முடியாது. இந்த அடைவை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இப்பொழுது அரசியல் அமைப்பை ஆக்குகின்ற பொறுப்பு எங்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பாக எங்களிடம் கையெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே கடந்து சென்ற பாடங்களை எல்லாம் நாங்கள் மனதிலே நிறுத்தி கொண்டு நாங்கள் எந்த விடயத்துக்காக இத்தனை தியாகங்களையும் செய்தோமோ அவற்றையெல்லாம் மனதிலே பதித்து கொண்டு இனிமேல் இத்தகைய ஒரு இழப்பு ஏற்படாத வகையிலே மிகவும் நிதானமாக, மிகவும் பக்குவமாக, மிகவும் அறிவுபூர்வமாக செயற்பட்டு ஒரு மிகச்சிறந்த அரசியல் அமைப்பு கட்டத்தை ஆக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதை ஆக்குவதற்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக அல்லது கடைசி நிகழ்வாக அமைந்திட்டது இந்த முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய உறவுகள் செய்திருக்கின்ற இந்த மிகப்பெரிய தியாகம் என்ற விடயத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நிலைமையிலே அவர்களுக்கெல்லாம் நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய அஞ்சலி என்பது மிகவும் நிதானமாக எங்களுடைய தலைமை காட்டுகின்ற அந்த வழியிலே செயற்பட்டு எல்லோரும் மிகவும் பொறுமையோடு இருந்து நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் அடக்கி கொண்டு அறிவுபூர்வமாக செயற்பட்டு எங்களுடைய விடயங்கள் எல்லாம் எதிர்த்தரப்பினர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுக்கிடையிலே இணக்கப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே கையாள வேண்டிய உத்திகளை எல்லாம் கையாள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த நேரத்திலே நான் நினைக்கின்றேன், நாங்கள் தமிழர்கள் உச்சரிக்க வேண்டிய தாரக மந்திரங்கள் என்று சொல்லுவது சமஷ்டியே எங்களுடைய கொள்கை, சம்பந்தன் ஐயாவே எங்களுடைய தலைவர், சாத்வீகம்தான் எங்களுடைய வழி, சமத்துவம்தான் எங்களுடைய இலக்கு என்ற வகையிலே
மிக நிதானமாக செயற்பட்டு நடக்க இருக்கின்ற இந்த அரசியல் அமைப்பு சட்ட ஆக்க நிகழ்வுகளிலே நாங்கள் மிக அக்கறையோடு பங்கு பெற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது கடைசியாக எனக்கு கிடைத்த செய்தியின்படி பாராளுமன்றத்திலே அரசியலமைப்பு சட்டத்தை ஆக்குவதற்கான ஸ்டியரிங் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 11 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 11 குழுவிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த எங்களுடைய மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீநேசன் அவர்களும் ஒரு குழுவினுடைய அங்கத்தவர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற பெருமை எங்களுடைய மக்களுக்கெல்லாம் உண்டு என்றும் அவர் மிகவும் அக்கறையோடு எங்களுடைய ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களோடு சேர்ந்தும் ஏனைய ஸ்டியரிங் கமிட்டிகளுடைய செயற்பாடுகளோடு கலந்தும் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை ஆக்குவதற்கு அவர் உழைத்திட வேண்டும். அதற்கு எங்களுடைய பங்கு பணிகளை எல்லாம் நாங்கள் கொடுத்திட வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த நேரத்திலே எங்களுக்காக ஆகுதியாகிய எங்களுடைய இந்த ஆத்மாக்களுக்கு நன்றியை கூறி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி மலர்களை எல்லாம் அஞ்சலியாக செலுத்தி அமைகின்றேன். நன்றி.